பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தமிழ் அனிமே தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ கெட்டிங் மேரிட், ஐ ஹேட்டட் இன் மை கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே பாத்துங்க. 4 எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த அனிமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் கேட்டகரி அப்புறம் காமெடி அப்படின்னு நிறைஞ்ச அனிமே தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா, பாட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து கட்டாயப்படுத்தி அவங்கள வந்து மேரேஜ் பண்ண வச்சுர்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து சைன் பேப்பர்லாம் போட்டு, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்ல இருக்கிற மாரி ஆயிருதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஸ்கூல்ல தெரியாம அப்படியே பார்த்தீங்கன்னா, அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாது. கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்பவே சண்ட போடுவாங்க ஹீரோயினும், ஹீரோவும். அனிமே பார்த்தீங்கன்னா, டோட்டலா பார்த்தீங்கன்னா, நல்லா காமெடியா போய்க்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த 4வது எபிசோடும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. 4வது எபிசோடு என் சேனல்ல நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. 4வது எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 4வது எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் கல்யாணம் பண்ணியிருக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து தெரியும். அது அவ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ன்னு கூப்பிடுவா. ஆனா 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. அவளுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பான்னா, ஹீரோட்ட யார்ட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அதுக்கேத்த மாரி நம்ம ஹீரோ வந்து யார்ட்டயும் சொல்லியிருக்க மாட்டான். ஆனா பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து கண்டுபிடிச்சுருவா. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, அ கூட்டு வச்சு நான் இப்படி வந்து எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல 4வது எபிசோட்ல நல்லா காண்டாயிருவா ஹீரோவ பாத்து. அப்படியே பார்த்தீங்கன்னா, அனிமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொமான்ஸா, காமெடியா நல்லாவே போச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோவும் இருக்கக்கூடிய வீட்ல அமானுஷ்யமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கிட்டு இருப்பா. அப்படியே ஹீரோவ பார்த்தீங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. படிக்க போதும் சரி, குளிக்க போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதனால பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா, அவ வந்து பயத்துல இருக்கனால எங்க போனாலும் நம்ம ஹீரோவ கூட்டுக்கிட்டே போவா. ஆ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல ஒரு சின்ன பொண்ணு கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. இப்படி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, யாரு இந்த அமானுஷ்யமான விஷயத்த கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த வீட்ல வந்து நெறையவே அமானுஷ்யமா வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பயம்படுத்தி விட்டுருவா. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க தாத்தா தான் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண வந்து இவங்கள கண்காணிக்கிறதுக்காண்டி ஒரு சாவியெல்லாம் குடுத்து விட்டுருப்பா. அதனால இவ வந்து வீட்டுக்கு வெளிய வந்து இவ தான் வந்திருப்பா. அத வந்து இவளே ஒத்துக்கிடுவா. "நீ தான் வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ் ஆயிருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம்லாம் நடக்கும் இந்த எபிசோட்ல. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த எபிசோட். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த அனிமைக்கு எவ்வளோ ரேட்டிங் குடுப்பீங்க? அப்புறம் இந்த 4வது எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த அனிமே ஓவராலா பார்த்தீங்கன்னா, நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப 4 எபிசோட் தான் விட்டுருக்காங்க. வேற பார்த்தீங்கன்னா, 3வது எபிசோடு பார்த்தீங்கன்னா, ஐஎம்டிபிலயும் பார்த்தீங்கன்னா 9க்கு மேல போச்சு. அதாவது ஜப்பனீஸ்ல இறங்கும்போது 9க்கு மேல போச்சு. நம்ம தமிழ்ல ரேட்டிங் எவ்வளோ போச்சுன்னு தெரியல. தமிழ் டப் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இனிமே எல்லா வரக்கூடிய அனிமே பார்த்தீங்கன்னா, அம் எபிசோட் நல்லா இருந்ததுன்னா, அந்த அனிமே எடுத்து பேசலான்னு இருக்கேன். அடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா, சோலோ லெவலிங் வருது. சோலோ லெவலிங் சீசன் 1 வந்து நான் பார்த்துருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சீசன் 2வும் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சீசன் 2ல பார்த்தீங்கன்னா, மொத்தமா வந்து 4 எபிசோட் விட்டுருந்தாங்க. 5வது எபிசோட் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சண்டே வரும். அத பத்தி நம்ம பேசலாம் அந்த அனிமே பத்தியும். நெறைய அனிமே நல்ல அனிமே வந்திருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீடியோவா நம்ம பேசலாம். நம்ம கன்சிஸ்டன்ஸியா வீடியோ போடுவேன்னு நெனைக்கிறேன் தொடர்ச்சியா பார்க்கலாம். தொடர்ச்சியா வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா நெறைய ஒர்க் வந்துருச்சு. அதனால தான் போட முடியல. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணத நான் கண்டிப்பா படிப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ வந்து சேனல்ல கரண்ட்ல பார்த்துட்டு இருக்கிறது என்ன அனிமின்னு சொல்லுங்க. எந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நெறைய அனிமே நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அடுத்த எந்த அனிமே பேசணும்னு சொல்லிட்டு சோலோ லெவலிங் மேக்ஸிமம் சண்டே வந்துரும். அதனால எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. தமிழ்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டுருக்கு. சோலோ லெவலிங் பார்த்தீங்கன்னா, சீசன் 2 எபிசோட் 6 வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பனீஸ்ல வந்தது. அந்த சர்வரே கிராஷ் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. சர்வர் கிராஷ்ன்னு எப்படின்னா பார்த்தீங்கன்னா, கிரன்ச் ரோல்லையும் வேற வெப்சைட்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே வந்து அன்னைக்கு ஃபுல்லா யாராலயும் பார்க்கவே முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து கிராஷ் ஆயிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, யாராலயும் பார்க்க முடியாதனால அந்த அளவுக்கு இந்த அனிமே எதனால அப்படி கிராஷ் ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மங்கா வந்து ரீட் பண்ணுவாங்க. இந்த அனிமே கன்வெர்ட் பண்ணதுக்கு முன்னாடி மங்கா ரீடர்ஸ் வந்து நெறைய பேர் புக்ல வந்து படிச்சிருப்பாங்க, சாப்டர் படிச்சிருப்பாங்க. அதுலேருந்து அந்த அனிமே கன்வெர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. நம்ம பைக்கிலும் பார்த்தீங்கன்னா, பார்க்கக்கூடியவங்க ரெகுலரா பார்க்கும்போது, சர்வர் மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, சோலோ லெவலிங் எபிசோட் மாஸா போச்சு. 7ம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ யாரு அப்படிலாம் சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. 8ம் பார்த்தீங்கன்னா, ஃபைட் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா, 4 எபிசோடு தான் வந்திருக்கு. என்னமோ போக போக தான் நம்ம தமிழ்ல எபிசோடு வந்து தாறுமாறா இருக்க போது.
தமிழ்ல நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன்னு தெரியுது சேனல்ல. சோலோ லெவலிங் வந்து யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அவங்களும் சொல்லுங்க. நான் சண்டே வந்து சோலோ லெவலிங் வந்த பிறகு அந்த 5வது எபிசோடு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு பேசுவேன். 4 எபிசோடும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அத பேசணும்னு நெனச்சேன். டைமே கிடைக்கல. சரி என்மோரோடைய அனிமேலாம் எடுத்து அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம். சரியா? பிடிச்ச அனிமே இப்போ கரண்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க அனிமே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எபிசோடும் ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிட்டுருக்காங்க தமிழ் டப்ல. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான் மேக் பண்ணேன். சரி டாடா, பாய் பாய். சி யூ.